ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு என்ன ஒரு ருசியில் சிக்கன் ரோஸ்ட் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், யார் வேணாலும் இந்த ரெசிபி பண்ணலாம், ஈவன் பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம். நம்ம ஸ்டார்டர்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். எதில் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் அனீஸ், 4 லவங்கம், 2 ஏலக்காய், 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, இது எல்லாமே ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 750 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது சிக்கன் முழுங்குற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 4 கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்போ நம்ம வேக விடலாம். இதை லெட் க்ளோஸ் பண்ணி நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது 80% குக் ஆகிருக்கு. இப்போது 80% அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸில் சிக்கன் குக் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சிக்கனை வடிகட்டிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனது 1 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் ஃப்ரை ஆனதும் இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சிக்கன் நம்ம ஃபுல்லாக பாயில் பண்ணி இருந்தோம்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சிக்கன் எல்லாமே துண்டு துண்டாகிடும். அதனால தான் நம்ம 80% குக் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் நம்ம 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 20% எங்கே குக் ஆகிடும். தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம பண்ணிடலாம். இந்த சிக்கன் ரோஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.